பல வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் அவங்க மேஜராக யூஸ் பண்ண டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் போட் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இதே இது இந்த போட்டில் பார்த்தோம்னா பல டைப்ஸ் இருக்குது. அதுலேயுமே இந்த லாங்கர் டிஸ்டன்ஸுக்கு யூஸ் பண்ணுற அந்த போட்டை நம்ம ஸ்பெசிஃபிக்காக அப்சர்வ் பண்ணி பார்த்தோம்னா அந்த போட்டோடைய சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பு இருக்கும். அதாவது அதுக்கு நேம் ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டெம்மில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்குலர் ஷேப் இல்லைனா ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஒரு துணி கட்டி வச்சுருப்பாங்க. இண்டஸ்ட்ரியல் டேர்மில் இதனோட நேம் செயில் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மள பல பேருக்கு இந்த செயில் அப்படிங்கிற விஷயம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரியும். இருந்தாலும் அதனுடைய பர்பஸை ஒரு சின்ன ப்ரீஃபாக நான் சொல்லிடுறேன். நம்ம லாங்கர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறப்போ இந்த போட்டோடைய டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் இன்னும் முக்கியமாக இந்த போட்டோடைய ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகிறது தான் இந்த செயில் அப்படிங்கிற அந்த விஷயம். லைக்வைஸ் இந்த F1 கார்ஸ் அண்ட் இன்னும் ஸ்பீடாக ட்ராவல் ஆகிற இந்த ரேஸ் பைக்ஸ் அண்ட் கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஸ்பீடை சடனாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு கயிறில் ஒரு துணியை கட்டி பின்னாடி ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் பெரிய பெரிய இந்த ஜிம்னாஸ்டிக் பீப்புளாக இருக்கலாம், இல்லைனா ஒரு அத்லட்டிக் பீப்புளாக இருக்கலாம், அவங்களாம் அவங்களோட ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இதே மாதிரியே ஒரு துணியில் ஒரு கயிறை கட்டி பின்னாடி அவங்க ரிலீஸ் பண்ணி அவங்க ஓடுவாங்க. இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தோம்னா ஏர் பலூன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் இந்த சாதாரண ஒரு துணி ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் ஒவ்வொரு பர்பஸுக்கு யூஸ் பண்ணாலும் இந்த பர்பஸுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஒன்று தான். அப்படி அது என்ன சயின்ஸ், அதுக்கு பின்னாடி என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் இருக்குது அண்ட் இதை சப்போர்ட் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு பேசிக் ஃபார்முலா என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஹே காய்ஸ், என் பேர் ஹமீத். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இட்ஸ் மேட் ஈஸி தமிழ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், இப்போ இந்த கான்செப்டை நமக்கு நல்லா புரிகிறதுக்கு ஒரு சின்ன ஒரு பேசிக் மேத்தமெட்டிக் ரிலேஷன்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த ரிலேஷன் நம்ம என்னன்னு பார்த்தோம்னா 10/5 = 2. ஸோ இந்த ரிலேஷனில் 2ங்கிறது ஆன்சர், 10ங்கிறது நியூமரேட்டர் அண்ட் 5ங்கிறது டினாமினேட்டர். ஸோ இப்போ நம்மக்கிட்ட யாராவது வந்து இந்த ரிலேஷனில் எனக்கு 2ங்கிற ஆன்சர் தான் வேணும், பட் அந்த நியூமரேட்டர் வேல்யூவை எனக்கு 10லேருந்து 100ஆக மாற்றணும், விச் மீன்ஸ் நான் 10 டைம்ஸ் எனக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நம்மள்ட்ட சொன்னாங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ரிலேஷன் என்னென்னு பார்த்தோம்னா, ஸோ நியூமரேட்டர் 10 டைம்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே டினாமினேட்டருங்கிற வேல்யூ 10 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ 10/5 = 2 அப்படிங்கிற ரிலேஷன் 100/50 = 2 அப்படிங்கிற ரிலேஷனாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இப்போ இந்த ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ஆன்சருங்கிற அந்த பர்டிகுலர் வேல்யூ கான்ஸ்டன்ட், பட் அந்த நியூமரேட்டருங்கிற வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறனால ஆட்டோமேட்டிக்காகவே அதுக்கேற்ற மாதிரி டினாமினேட்டருங்கிற வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதை நம்ம இப்படி நம்ம யோசிக்கலாம். ஸோ டினாமினேட்டர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நியூமரேட்டர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த விஷயத்தை நம்ம சின்ன வயசில் படித்த ஃபோர்ஸ் பை ஏரியா = ப்ரெஷர் அப்படிங்கிற அந்த பேசிக் ஃபார்முலாவில் போட்டு நம்ம ரிலேட் பண்ணோம்னா நம்ம பார்க்க போகிற இந்த கான்செப்ட் ரொம்ப ஈஸியாக புரியும். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்த்த அந்த போட்டில் யூஸ் ஆகிற அந்த செயில் அப்படிங்கிற அந்த எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். இதில் பார்த்தோம்னா அந்த செயில் அப்படிங்கிற விஷயம் அந்த போட்டோடைய ஸ்பீட் அண்ட் அந்த டைரக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகுதுன்னு நம்ம பார்த்துருப்போம். இப்போ இந்த செயில் எப்படி அந்த போட்டோடைய ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தில் தான் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம்னா இந்த போட்டோடைய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த செயில் இருக்கிற அந்த துணியை ரொம்ப ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி அந்த துணியோட சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் ரொம்ப விண்டியாக இருக்கிற நேரம், ரொம்ப புயல் அடிக்கிற நேரத்தில் தான் என்ன செய்வாங்கன்னு பார்த்தோம்னா அந்த செயில் இருக்கிற அந்த துணியோடைய சர்ஃபேஸ் ஏரியாவை கம்மி பண்ணி, அதாவது ரொம்ப ஷ்ரிங்க் பண்ணி கட்டி வச்சுருவாங்க. ஸோ இந்த விஷயத்தை நம்ம எப்படி நம்ம சின்ன வயசில் படித்த அந்த ஃபார்முலாவோட ரிலேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ ஒரு ஏர் விண்ட் ஃப்ளோ இருக்குதுன்னா, அதாவது ஒரு ஏர் ஃப்ளோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோ ஆகுதுன்னா அந்த ஃப்ளோவோட ப்ரெஷர் பார்த்தோம்னா எப்போவுமே கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் பார்த்தோம்னா ஃபோர்ஸ் பை ஏரியா = ப்ரெஷர். ஸோ இந்த ப்ரெஷர் அப்படிங்கிற ஆன்சர் வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. நம்ம இந்த ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்வோம் நம்ம பார்த்தோம்னா அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபார்முலாவில் சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறப்போ இந்த ஃபோர்ஸ் பை ஏரியா = ப்ரெஷர் அப்படிங்கிற ஃபார்முலாவில் அந்த ஏரியா அப்படிங்கிற டினாமினேட்டர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்த மாதிரி டினாமினேட்டர் இன்க்ரீஸ் ஆகுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நியூமரேட்டரும் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ இந்த சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது அந்த ஏரியாங்கிற டினாமினேட்டர் இன்க்ரீஸ் ஆகிறனால ஆட்டோமேட்டிக்காகவே நியூமரேட்டரில் இருக்கிற அந்த ஃபோர்ஸுங்கிற வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஏர் ப்ரெஷர்னால் நம்ம போட்டில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் பார்த்தோம்னா
அந்த சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே ஃபோர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதனால தான் இந்த போட்டோடைய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறப்போ அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது டினாமினேட்டரில் இருக்கிற அந்த சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணி அந்த நியூமினேட்டரில் இருக்கிற அந்த ஃபோர்ஸை இன்க்ரீஸ் ஆக வச்சு அந்த போட்டில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ்னால் ஆட்டோமேட்டிக்காகவே போட்டோடைய ஸ்பீடுமே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதே மாதிரி தான் ரொம்ப புயல் அடிக்கிற நேரத்தில் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் நம்மளுடைய சர்ஃபேஸ் ஏரியாவை கம்மி பண்ணி, அதாவது டினாமினேட்டரில் இருக்கிற அந்த சர்ஃபேஸ் ஏரியாவை கம்மி பண்ணி அதில் ஆக்ட் ஆகிற நியூமினேட்டரில் இருக்கிற அந்த ஃபோர்ஸையும் கம்மி பண்ணி நம்ம போட்டோடைய ஸ்பீடை கம்மி பண்ணுறோம். ஓரளவாவது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்த விஷயத்த ஒரு ப்ரீஃபாக நம்ம சொல்லணும்னா, ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷருக்கு சர்ஃபேஸ் ஏரியா நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஃபோர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி தான் சர்ஃபேஸ் ஏரியாவை கம்மி பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த மேலே அதாவது நியூமெரியில் இருக்கிற அந்த ஃபோர்ஸுங்கிற வேல்யூவும் கம்மியாகும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம பார்த்த அந்த அதர் 2 எக்ஸாம்பிள்ஸ், அந்த ஒரு ஹை ஸ்பீட் காராக இருக்கலாம், பைக்காக இருக்கலாம், அதனுடைய அந்த ஸ்பீடை கம்மி பண்ணுறதுக்கு பின்னாடி இருக்க அந்த ஏர் பலூனுடைய சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்க்ரீஸ் ஆகிறதுனால அதில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதில் பார்த்தோம்னா அந்த வெஹிக்கிள் ட்ராவல் ஆகிற ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஏர் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த வெஹிக்கிளோட ஸ்பீடும் கம்மியாகுது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரியான நிறைய விஷயத்த இதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக ஒவ்வொரு வீடியோஸில் நம்ம பார்த்துட்டு வரோம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது இதே மாதிரி விஷயம் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இன்ட்ரெஸ்டிங்காக ஏதோ விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக நாங்களே அது ஒரு வீடியோவை எடுத்து இந்த உலகத்துக்கு நாங்கள் சொல்ல ட்ரை பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக நாங்கள் வீடியோ மேக் பண்ண நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்த்த இந்த கான்செப்ட்லேருந்து உங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இட்ஸ் மை டிசி தமிழ் அப்படிங்கிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் இதே மாதிரியான ரொம்ப சிம்பிளான கான்செப்டோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை ஹாவ் அ குட் டைம். பாய்.